பத்ரகாளி ருத்ரகாளி அங்காரி ஓங்காரி திரிசூலி மலையாளம் போனவள மாயவத்தை கற்றவளை சுடுகாடு போனவரை சுட்டவனம் தின்னவளே எரித்தாய எரிமேடு படுத்தாய வினமேடை என்றென்றும் நீ நிற்கும் ஆதிசக்தி ஓம் சக்தி ஓம் காளி மகா காளி சண்டி காளி சாமுண்டி காளி பத்ரகாளி ருத்ரகாளி பட்டம் புடவக்காரி வரந்தாமன் தங்கையடி நீலம் புடவக்காரி நீலவர்ணம் தங்கையடி உலகால் உமையவளை உத்தமைய வராசக்தி எவனோடு வாதாடி எருமகனகாவு வந்தாய் இவனோடு வாதாடி தீர்மக்கள் நீ காக்க இவ்வூரில் இருந்து நின்றால் ஆதிசக்தி பெரிய மாறி வேம்பாக பிறந்தவளை பாம்பாக வந்த சக்தி பாம்பாக பிறந்தவளை வேம்பாக வந்த சக்தி எச்சரிக்கிறது எட்டோடி நிற்க வேண்டாம் நீட்டு தொலைக்கிறது தூரோடி நிற்க வேண்டாம் மலையனூர் எல்லையில வல்லாந்து படுத்தவரை சுடுகாட்டு வாசத்திலே சுட்டவனம் தின்னவரே இடிகாடு வாசத்திலே இட்டவனம் தின்னவரை கோரப்பல்லழகு கோழி முட்டை கண்ணழகி முடியலகு பூங்காவனத்தழகி உள்ளூரில் அமர்ந்திருக்கும் பெரிய மாறி அழைத்ததொரு சொல்லுக்கு அக்கணமே காட்சி தரும் என் சமயபுர மகன் மாறி
நாமே எதுக்கு அழைப்போம்? எங்களை எல்லாம் நல்லபடியா வச்சிருக்கணும். குறையெல்லாம் தீர்க்கறது தான் சரி சார், அதுதான் வேணும். சரி, நீ சொன்னி அந்த இடத்துல இருக்கிறியா இல்லையா? எங்க ஒரு நாள் சத்து கழிச்சு மறுபடியும் காணுமே. இருக்க முடியல. அம்மாவாசை நாள் சொன்னேன், வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லபடியா செஞ்சு வச்சீங்கன்னா வீட்டுல வச்சீங்கன்னா நான் அங்கே இருப்பேன். அது நல்லா செய்யுங்க. ஊட்ட சுத்தி கட்டுறது நீ தானே உடைக்கிறேன், இன்னும் உடைச்சே விடுங்க. கொண்டதாங்க விடுறேன், நிரந்தரமா இருக்கிறதுனா ஒரு நாள் பார்த்தேன், அதுக்கு போட்டு காலமே எங்கேயும் போகல, வர முடியல. அம்மா வசதி எனக்கு எந்த ஒரு இடத்தையும் வரக்கூடாது. ஆடி மாசம் அம்மாவுக்கு அவனிலே கேளு. அதை எட்டுப்பட்டி மாரியாய் வேண்டின உடனே அவர்கள் சொத்திலிருந்து நமக்காக 1000 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அப்படிப்பட்ட அந்த தெய்வமாகப்பட்ட குடும்பமாகப்பட்டதும் எந்த முகம் போனாலும் தங்கமுகமாகி எலுமிச்சங்கனிக்கு எதிர்க்கணி இல்லாமல் அந்த அம்பாளின் அருளாசியோடு சுகசேமத்தோடு வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அமர்ந்திருக்கும் சபைதனிலே கூடியிருக்கும் பெரியோர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? மண் பிறக்கும் போது பிறந்தால் மகமாரி. அந்த மாரியாகப்பட்டவ எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? சதீசண்ணன் அவர்களும் அவர்கள் சொத்திலிருந்து நமக்காக 100 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். மண் பிறக்கும் போது பிறந்தால் மகமாரி. அவருடைய அவதாரம் என்ன? மாரி, நீலி, சூலி, சண்டி, சாமுண்டி, பத்ரகாளி, ருத்ரகாளி, ஆங்காரி, ஓங்காரி, சிவசக்தி, நவசக்தி, ஜெய்சக்தி, பாகேஸ்வரி, யோகேஸ்வரி, லலிதேஸ்வரி, துர்கேஸ்வரி, எல்லம்மா, முத்தம்மா, சித்தம்மா என்று பல பெயர்களை கொண்டு ஊருக்கு ஒரு விதமாக அவருடைய பெயரை மாற்றிக்கொண்டார். எப்படிப்பட்ட தெய்வம்? காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, திருக்கடையூரில் அபிராமி, சிதம்பரத்தில் சிவகாமி, தில்லையிலே மாக்காளி, சமயபுரத்தில் மகமாரி, ஆட்டியாம்பட்டியிலே பெரிய மாரியாக அம்பாள் அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கும் தெய்வமாகப்பட்டது இந்த ஊர் மக்கள் மட்டுமில்லாமல் நம்முடைய தெருக்கூத்தை கண்டுகளிக்க வந்துள்ள அனைத்து பொதுமக்களையும், அது மட்டும் இல்லாமல் நம் நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ள அருமை அண்ணன் அவர்கள் குடும்பத்தையும் எப்படி தெரியுமா வாழ வைக்க வேண்டும்? ஆண் போன பக்கம் அரசுப்பட்டு, பெண் போன பக்கம் பெத்தி பெருகி, குட்டி பெருகி, குடம்பால் பொங்கி, எந்த முகம் போனாலும் தங்கமுகமாகி, எலுமச்சங்கனிக்கு எதிர்க்கணி இல்லாமல் வேம்பிருக்க வினையில்லை, இந்த சக்தி இருக்க பயமில்லை என்ற சொல்லுக்கு உதாரணமாக அன்னவர்கள் குடும்பமாக பட்டது சுகசேமத்தோடு வாழ வேண்டும்.